விவசாய குடிகள், அதே மாதிரி கைத்தொழில் செய்பவர்கள், பற்றை தொழிலாளர்கள்னு சொல்லி வேறு சில தொழில்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகுது. விவசாயத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களையும், பட்டறையில் உருவாகக்கூடிய பொருட்களையும், கைத்தொழிலில் உருவாகக்கூடிய பொருட்களையும் எடுத்து விநியோகம் செய்து விற்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஒரு தனி கூட்டம், வணிகர்கள் கூட்டம் வந்து உருவாகுது. இப்போ உற்பத்தி செய்வதற்கான விவசாயத்திற்கே நீங்கள் வந்து பல உற்பத்தி கருவிகள் செய்ய வேண்டியது இருக்கும். இப்போ அந்த உற்பத்தி கருவிகள் செய்யக்கூடிய இடத்துல விவசாயியாக இருக்கிறவருடைய பிள்ளைகள் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி என்னென்னா, கைத்தொழில் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அதிகமான தேவைகள் வந்து உருவாகும் போது அது அடுத்த கட்டத்திற்கு வந்து கொண்டு போகணும், தொழில்நுட்பத்தை வளர்க்கணுன்ற நிர்பந்தம் உருவாகுது. ஆனால் தொழில்நுட்பத்தை வளர்ப்பதற்கும் அதை விரிவாக்கம் செய்வதற்கும் அந்த பட்டறையை வைத்து நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு வந்து போதுமான பணம் இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, வணிகத்தின் மூலமாக கிடைத்த பணத்தை வணிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பட்டறை தொழிலையும் கைத்தொழிலையும் முதலீடு செய்கிறாங்க. இந்த முதலீடு அடுத்த கட்ட வளர்ச்சியை வந்து அந்த சமூகத்தில் வர்த்தகம் செய்வதற்குன்னு சொல்லி போக்குவரத்தை வந்து கொண்டு வர வேண்டியது இருக்குது. பண்ட மாற்று முறை மூலமாக மட்டுமே வர்த்தகம் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கணும் போது அந்த பொருளை வச்சுருவருக்கு இந்த பொருள் தேவைன்னா மட்டும்தான் வந்து அதை வாங்க முடியும். அப்போ அந்த பொருளை வாங்கக்கூடிய தேவை எனக்கு இருந்தால் தான் இந்த பொருளை நான் விற்பேன். ஸோ அப்போ என்னன்னா, அதற்குன்னு ஒரு நாணயத்தை உருவாக்கி ஒரு மன்னர்களின் பேர்லேயோ அவருடைய முத்திரையிலையோ நாணயங்கள் இதை உருவாக்க வேண்டிய நிர்பந்தம் என்பது ஏற்பட்டுச்சு. அதன் மூலமாக வணிகம் வந்து விரிந்து பறந்து வளரக்கூடிய சூழலும் வந்து உருவாச்சு. பொருள் உற்பத்தியில் ஏற்படுகிற மாற்றமும் அதை வந்து விநியோகம் செய்வதில் ஏற்படுகிற மாற்றமும் சமூகத்தை அடுத்த நிலைக்கு நாம் வந்து கொண்டு போகுதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், உற்பத்தியில் மாற்றங்கள் ஏற்படுது, புதிய கருவிகள் உருவாகுது, புதிய தொழில்நுட்பங்கள் வந்து உள்ளே புகுத்தப்படும் போது வளர்ச்சி கூடுதலாகுது. இந்த உற்பத்தியை அதிகப்படுத்துகிற போது உற்பத்தியில் முதலீடு செய்பவர்களும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தால் வளர்ந்தவர்களும் ஒரு புதிய வர்க்கமாக வந்து உருவெடுக்கிறாங்க. முதலாளித்துவ வர்க்கமாக வந்து அது வளருது. அப்போ பழைய விவசாயம் அது சார்ந்திருந்த நிலப்பிரபுத்துவ வர்க்கமும் புதுசாக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாக மற்ற விஷயங்கள் மூலமாக வளர்ச்சி பெற்ற முதலாளித்துவ வர்க்கத்திற்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படுது. பழைய நிலப்பிரபுத்துவ சமூகமாகவே இருந்தால் உற்பத்தி இன்னும் வந்து வளர்ச்சி அடையாது, இந்த உற்பத்தியை இன்னும் பல இடத்துக்கு கொண்டு போவதற்கான சாத்தியம் இருக்காது. ஆகவே பழைய நிலப்பிரபுத்துவ முறையை, மன்னராட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நிலப்பிரபுத்துவ சமூகத்தினுடைய இந்த வளர்ச்சி வந்து உருவாகுது. எப்படி வந்து அடிமை சமூகத்தில் அடிமையாகவே இருக்கக்கூடிய சூழல் ஒழியணும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அடக்குமுறையின் மூலமாக, ஒடுக்குதலின் மூலமாக நீங்கள் வந்து இந்த மக்கள் கூட்டத்தை வைத்திருக்கக்கூடாது, ஜனநாயக பரவல் இருக்கணும், மக்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வெளியில் போவதற்கான ஏற்பாடுகளை அவங்களுடைய தொழில்நுட்பத்தை வளர்த்தும் அவங்களுடைய பிள்ளைகள் அடுத்தடுத்த இடத்துக்கு போக வேண்டிய சூழல் உருவாகணுன்ற நிர்பந்தத்தை புதிதாக உருவாகின அந்த முதலாளித்துவ வர்க்கம் நிர்பந்தப்படுத்துது. இந்த இடத்துல எப்படி வந்து அடிமை சமூகத்தில் கலகம் உருவானதோ அதே போல் நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் இங்கேயும் வந்து என்னென்னா, புதிதாக உருவான முதலாளித்துவ சமூகம் அங்கிருந்த விவசாய வர்க்கத்தை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நிலப்பிரபுத்துவத்திற்கு எதிராகவும் மன்னராட்சிக்கு எதிராகவும் ஜனநாயக கோரிக்கைகளோடு முன்வைத்து அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. இந்த இடத்துல தான் என்னன்னு சொன்னால், புதிய தத்துவங்கள், முதலாளித்துவத்திற்கான தத்துவங்கள் என்பது வளருது. இந்த தத்துவங்களின்பால் அடுத்த கட்ட தலைமுறை வந்து முழுமையாக வந்து இந்த தத்துவத்தின்பால் ஈர்க்கப்பட்டு அடுத்த கட்ட தலைமுறை பழைய நிலப்பிரபுத்துவத்திற்கு எதிரான கோரிக்கைகளையும் நிலப்பிரபுத்தை ஒழிக்குவதற்கான போராட்டங்களையும் வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் நிலப்பிரபுத்துவ முறையினுடைய இறுதி கட்டத்தில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சியும் அந்த பொருளாதார வளர்ச்சியினுடைய விநியோகத்திற்கான அடுத்த கட்ட நகர்வுமாக ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்பு உருவாகுது. நாம் வந்து நிலப்பிரபுத்துவ சமூகத்தினுடைய இறுதி கட்டத்தில் பார்த்தது மாதிரி நிலப்பிரபுத்துவத்தினுடைய இறுதி கட்டத்தில் புதிதாக வளர்ந்த முதலாளித்துவ வர்க்கம் பழைய நிலப்பிரபுத்துவத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை விவசாய வர்க்கத்தையும் இணைச்சி வந்து அவங்க நடத்துகிறாங்க. அதன் மூலமாக சமூகம் அடுத்த கட்டத்திற்கு நகரும் போது உற்பத்தியும் வந்து பல மடங்கு வந்து உயரக்கூடிய ஒரு வளர்ச்சி நிலை ஏற்படுது. எந்திர உற்பத்தி முறை வந்து உருவாகும் போது அதுவரை மனித சமூகத்தில் இல்லாத அளவுக்கு பொருட்கள் வந்து உற்பத்தி அதிகமாகுது. இதை மனித சமூகத்திற்கு பல வகையில் வந்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அது வந்து உற்பத்தி அதிகரிக்குது. இந்த நிலையில் பெரிய பெரிய மாநகரங்கள் உருவாகுது,
போக்குவரத்து உருவாகுது, வணிகம் விரிவடையுது. இது மனித சமூகத்தில் இதுவரை பார்த்திராத பல வளர்ச்சி போக்குகளை அந்த சமூகத்தில் ஏற்படுத்துது. இந்த உற்பத்தி தான் அதற்கு அடிப்படையாக இருக்குது. பொருள் உற்பத்தியினுடைய அடிப்படையில் தான் இந்த வளர்ச்சி போக்குகள் எல்லாமே நடக்குதுன்றதை நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். எப்படி வந்து அடிமை சமூகத்திலும் நிலப்பிரபுத்துவ சமூகத்திலும் அடிமை உடைமையாளருக்கு வந்து அடிமைகள் உழைத்து கொடுத்தார்களோ, நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் எப்படி வந்து விவசாயிகள் இலவச உழைப்பின் மூலமாக உழைத்து கொடுத்தாங்களோ, அதே மாதிரி முதலாளித்துவ சமூகத்திலும் தொழிலாளர்கள் முதலாளிகளுக்கு உழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இங்கே உருவாகுது. உழைப்பில் ஈடுபடாதவர்கள் இந்த வளர்ச்சி போக்கின் மூலமாக ஏகப்பட்ட செல்வங்களை குவிக்கக்கூடிய நிலை உருவாகுது. நம்ம சொன்ன மாதிரி இதுவரை மனித சமூகம் கண்டிராத உற்பத்தி கிடைக்குது. அப்போ அவ்வளவு உற்பத்தி கிடைக்கும் போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வம் யார் வந்து உழைக்காமல் உட்காந்துருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் போய் எல்லாமே சேருது. அப்போ இந்த புதிய உற்பத்திகள் இவ்வளவு பெரிய உற்பத்தி நடப்பதற்கு எது அடிப்படைன்ற கேள்வி எழுது. இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த உற்பத்தி இவ்வளவு நடந்தாலும் ஏன் வந்து அது உரியவர்களுக்கு போய் கிடைக்கல அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த செல்வம் எல்லாமே ஏன் ஒரு தனிநபர்கள்கிட்ட போய் குவியுதுன்ற கேள்வி எழுது. இதுக்கு வந்து முதலாளித்துவ பொருளாதார அறிஞர்கள் பல பேர் வந்து விடை தேடுறாங்க. அவங்க என்ன ஒன்று ஒத்துக்கிட்டாங்கன்னா, உழைப்பு தான் இந்த எல்லா உற்பத்திக்கும் காரணம்ன்றதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இவ்வளவு உழைப்பின் மூலமாக கிடைத்த இந்த செல்வங்கள் எல்லாம் ஏன் உழைப்பவர்களுக்கு கிடைக்கலன்ற கேள்விக்கான பதிலை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதை தான் மார்க்ஸ் வந்து கண்டறிகிறாரு. உபரி மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மார்க்ஸ் முன்வைக்கிறார். இந்த உபரி மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், உழைப்பவர்கள் செல்வம் இல்லாமல் இருப்பதும் உழைக்காமல் இருப்பவர்கள் இந்த உபரியின் மூலமாக எல்லா செல்வ வளங்களையும் பெறுவதுமான அடிப்படையாக இருக்குது. உழைப்பவர்கள் நீங்கள் வந்து உழைப்பாளர்களுக்கு என்ன அப்படின்னு, தொழிலாளர்களுக்கு அவங்க என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான கூலி கொடுக்கப்படுவதாக முதலாளித்துவம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ மார்க்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், தொழிலாளர்கள் உழைப்புக்கு ஏற்ற வகையில் அந்த ஊதியம் என்பது கொடுக்கப்படலை. தொழிலாளர்கள் என்ன உழைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நகர்த்துவதற்கு தான் அந்த கூலி கொடுக்கப்பட்டதே தவிர உண்மையான கூலி என்பது அது கிடையாது. தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படாத கூலி தான் முதலாளிகளின் லாபம், அதுதான் உபரி மதிப்பாக இருக்குது அது அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் சொல்கிறார். தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படாத ஊதியம் அப்படின்றது தான் முதலாளிகளின் லாபம். தொழிலாளர்கள் உழைப்பிற்கு கொடுக்கப்படுவது அவர்கள் வாழ்வாதாரத்துக்கானது தான். உழைப்பிற்கு முழுமையாக கொடுக்கப்படாத மிச்ச மணி நேரம் உபரி உழைப்பு, அந்த உபரி உழைப்பின் மூலமாக கிடைப்பது தான் உபரி மதிப்பு. அந்த உபரி மதிப்பு தான் லாபம் அப்படிங்கிறத மார்க்ஸ் வந்து குறிப்பிடுறார், சுட்டி காட்டுறார். இந்த உழைப்பின் பயனை தொழிலாளர்கள் முழுமையாக பெற முடியாத சூழலை இங்கே முதலாளித்துவ வர்க்கம் வச்சுருக்கு. இப்போ நாம் எந்த இடத்துல நம்ம பேசினாலும் முந்தைய சமூக அமைப்பை விட இந்த அடுத்த வளர்ந்து வந்த சமூக அமைப்பு வளர்ச்சி பெற்றுக்கிட்டு தான் இருந்திருக்குது. வளர்ந்த சமூகமாக தான் அது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அடிமை சமூகத்தில் அடிமை முறை இருந்தது, அந்த அடிமையை கொல்வதற்கும் உரிமை இருந்தது. அடுத்தது நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் அடிமை முறை இல்லை, அதை விட மேம்பட்ட ஒரு சமூகமாக இருக்குது. ஆனால் அங்கும் சுரண்டல் இருந்தது, அவர்களுக்கான கிடைக்க வேண்டிய எந்த பலனும் கிடைக்காம இருந்தது. முதலாளித்துவ சமூகத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், உழைப்பை விற்பதற்கான உரிமைன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அங்கே நிலப்பிரபுக்கிட்ட தான் அவர் வித்தாகணும், அடிமைக்கிட்ட தான் அடிமையினுடைய உடைமையாளர்கிட்ட தான் அவர் இருந்தாகணும். ஆனால் முதலாளித்துவ சமூகத்தில் உழைப்பை அவர் எங்கே வேணாலும் விற்கலாம், அந்த உழைப்பை விற்பதற்கான உரிமை அவருக்கு இருக்குது. ஆனால் உழைப்பை விற்றே ஆக வேண்டிய கட்டாயம் என்பது அவருக்கு இருக்குது. அப்போ உழைப்பை விற்க வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்தில் இருக்குது. அந்த உழைப்புக்கேற்ற உரிய ஊதியம் என்பது அவருக்கு வழங்கப்படலை. அவருக்கு வழங்கப்படாத ஊதியம் தான் முதலாளிகளுக்கு வந்து செல்வமாக லாபமாக வந்து குவியுது அப்படிங்கிறத மார்க்ஸ் கண்டடைந்தார். இந்த உபரி மதிப்பு அதிகரிக்க நீங்கள் என்னென்னா வேலை நேரத்தை அதிகரிப்பதன் மூலமாகவும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை குறைப்பதன் மூலமாக தான் முதலாளிகள் லாபத்தை அதிகரிச்சுட்டே போகிறாங்க. அப்போ இந்த லாபம் அதிகரிக்க தொழிலாளர்கள் மீதான உழைப்பாளர்கள் மீதான சுரண்டலை முதலாளித்துவம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. எப்படி வந்து பொருள் உற்பத்தி வளர்கிற அதே நேரத்தில் தொழிலாளர்கள் மீதான சுரண்டல், நீங்கள் சுரண்டல் அதிகரிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பொருள் உற்பத்தி ஜாஸ்தியாகுது, லாபம் அதிகமாகுது. அப்போ லாபமும் சுரண்டலும் அதிகமாக எதிரில் இருக்கிற பாதிக்கப்படுகிற தொழிலாளி வர்க்கம் அரசியல் பெற்று முதலாளித்துவத்தினுடைய இந்த சுரண்டலை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. கலகம் அங்கே வந்து வருது. அப்போ தொழிலாளி வர்க்கத்தினுடைய இந்த வளர்ச்சி போக்கின் காரணமாக தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டங்களை
முன்னெடுத்து இந்த சமூகத்தை முதலாளித்துவத்திற்கும் தொழிலாளி வர்க்கத்திற்குமான இந்த முரண்பாடு வளர்ந்து ஒரு சமூக புரட்சியாக நடந்து இந்த சமூகம் ஒரு வர்க்கமற்ற சமூகமாக ஒரு புதிய சோசியலிச சமூகமாக வளர்ந்து கம்யூனிச சமூகமாக அது வந்து அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறும் அப்படின்றத மார்க்ஸ் வந்து சொன்னார். ஆனால் அது முதலில் ரஷ்யாவில் 1917 ரஷ்ய புரட்சியின் மூலமாக சாத்தியப்பட்டது.